54 பக்கம் சார்ஜ் ஷீட் அது. இதில் பார்த்தீங்கன்னா நியூயார்க்கில் டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டில் அது வந்திருக்கு. அது சார்ஜ் ஷீட்டு பார்த்தீங்கன்னா அதில் 54 பக்கம் இருக்குது. ரொம்ப டீட்டெயில்டாக இருக்குது. இது யார் தயார் பண்ணியிருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா FBI, ஃபெடரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன். அதாவது அமெரிக்க அரசாங்கத்தினுடைய ஒரு புலனாய்வு அமைப்பு. நம்ம சிபிஐன்னு இங்கே சொல்கிறோம் இல்லையா, அது போல் அங்கே FBI, ஃபாரின் ஃபெடரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் இருக்குது. அதனால் யாரோ தெருவில் போகிறோம் வரவன் யாரும் சொல்லலை. கிட்டத்தட்ட அமெரிக்க அரசாங்கமே இவர் மீது குற்றச்சாட்டு வைக்கின்றது அப்படிங்கிறது தான் முதல் பாயிண்ட்டை நான் சொல்ல விரும்புகிறேன். அதனால் அதை புறந்தள்ள முடியாது. ரைட்டா? ஸோ இது ஒரு புறம். அப்புறம் கிட்டத்தட்ட அமெரிக்காவில் இருக்கக்கூடிய அனைத்து பத்திரிகைகளையும் இது மிக முக்கியமான செய்தியாக வந்து கொண்டிருக்கின்றது. சாதாரணமாக பார்க்கல. ஏன்னா இன்றைக்கி 2 விஷயம். ஒன்று, இந்தியா மிகப்பெரிய அளவிற்கு வளர்ந்துட்டுருக்கின்றாங்க. அதுக்கு முக்கியமான காரணம் அதானி அம்பானின்றாங்க. இப்போ குற்றச்சாட்டு என்ன? நம்ம தரப்பில் அரசாங்கம் நம்முடைய பிஜேபி சார்பாக அல்லது மத்திய அரசு சார்பாக வைக்கக்கூடிய கவுண்டர் சார்ஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நாம் வளர்ந்து கொண்டிருக்கின்றோம், நாம் வளர விடாமல் தடுக்கின்றார்கள். அது வளர்ச்சியை கண்டு பொறாமைப்பட்டு கொண்டு பல்வேறு வகைகளிலே குற்றச்சாட்டுகளை வைத்துக்கொண்டு நம்முடைய நாட்டினுடைய வளர்ச்சியை தடுக்க பார்க்கின்றார்கள் அப்படின்னு. அப்போ இந்த மாதிரி ஒரு சமயத்தில் இப்படிப்பட்ட ஒரு பெரிய அணுகுண்டு மாதிரி நேற்றுக்கு விழுந்திருக்கு. சரியா? இதை நான் ரொம்ப எளிமையாக சொல்ல விரும்புகின்றேன். இதில் முதல்ல நான் சொன்னது என்னென்னா, இது யாரோ தனிப்பட்ட மனிதர்களால் இல்லை. இப்போ முன்னாடி நீங்கள் ஹிண்டன்பர்க் அப்படிங்கிறது ஒரு தனி ஒரு இண்டிபெண்டன்ட் ஆர்கனைசேஷன், தனியார் நிறுவனம். அது சில சார்ஜஸ் நான் சொல்லியிருந்த மாதிரி வெளிநாட்டில் அது பொய்யான வகைகளிலே வெளிநாடுகளுக்கு பணத்தை அனுப்பி அதை கொண்டு போய் இங்கே இந்திய ஸ்டாக்கில் போட வேண்டியது, இவங்களுடைய ப்ரைஸஸ் எல்லாம் அநியாயமாக ரைஸ் பண்ணினாங்க அப்படிங்கிற மாதிரி சார்ஜஸ்லாம் ஹிண்டன்பர்கினுடைய குற்றச்சாட்டு. அந்த குற்றச்சாட்டு உண்மையா பொய்யா அப்படிங்கிறதுக்காக செபியினுடைய மூலமாக உச்சநீதிமன்றம் ஒரு இன்வெஸ்டிகேஷன் நடத்துது. அது இன்னும் பார்த்து எல்லாம் சரியாக இருக்குது போயான்ட்டாங்க. ஸோ அது ரெண்டுத்தையுமே இப்போ மிகப்பெரிய குற்றச்சாட்டுகள். அது அதானியே நம்ம அதை பற்றி நிறைய பேசியிருக்கின்றோம். ஹிண்டன்பர்கை பற்றி அவங்க சொன்னதெல்லாம் தனி ஆள். அவர் தன்னுடைய சுயலாபத்துக்காக அது மாதிரி சில ஷேர்ஸை ஷார்ட் செல்லிங் மாதிரி முதல்ல பண்ணிவிட்டு அதை பின்னாடி